எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லட்சுமி. குழந்தைகளுக்கெல்லாம் கனமுள்ள எடுக்கிறது, அது எதனால் எடுக்கிறதுன்னு கேட்டால், பிள்ளையெல்லாம் நொஞ்சு போய் இருக்கிறதுனால எந்த இடவூரும் வராது. இந்த முதுகுலையும் கை சப்பையிலையும் கை ரெக்கையை ஒடித்தது மாதிரி இருக்கும். அதனால் முதுகுலையும் தேய்க்கணும், கை சப்பை ரெண்டுலேயும் தேய்க்கணும். அவ்வளோ முள்ளும் வெளியில் கப்புன்னு வெளியில் வரும். நான் மருந்துக்கு அது மாதிரி சேர்க்குறது. இது ஈனக்கிடாரி சாணி, இது பச்சளை 3, இது மஞ்சத்தூள் 3ஐயும் கலந்து ஒன்றா பிசைஞ்சு அதை கொஞ்சோண்டு எடுத்து முதுகில் வச்சு நெஞ்சில் வச்சு அழுத்தி அதை தேய்ச்சா அந்த கனமுள் கப்புன்னு வெளியில் வரும். கப்புன்னு வெளியே வரும். அந்த டயத்தில் உள்ளே போவாங்கூட்டி பக்குன்னு அதை பிடிக்கிறணும். அப்போ தான் அது எடுக்க முடியும். இல்லைன்னா இருந்தது மாதிரி உள்ளுக்கு ஓடி போயிடும். லவக்குன்னு அந்த கனமுள்ள பூரா பிடிக்கிறணும். கை சப்பை 2 நடு முதுகு நெஞ்சில் வச்சு நல்லா அழுத்தினா அந்த கனமுள் கப்புன்னு வெளியில் வரும். அதை உடனே நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா 1 தரம் 2 தரம் 3 தரம் கூட தேய்ச்சி எடுக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு எந்த இடவூரும் இருக்காது. அந்த இதை அது மாதிரி எடுத்துட்டா பிள்ளைகளுக்கு பூரா நான் எடுத்திருக்கேன். எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி நல்லா இருக்குது. கல்யாணம் பண்ணி எல்லாம் பிள்ளை குட்டிகளோடு இருக்கிறாங்க. அது வரைக்கும் நான் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டே இருக்கேன், என்னையெல்லாம் முடிஞ்ச அளவு. சரி, இந்த கனமுள் பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் வரும்? 7 வயசு வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலே தெரியும் எடுக்க முடியாது. இந்த கனமுள் எடுக்கிறதுக்கு ஏதாவது நேர காலம் இருக்குதா? ஏதாச்சும் மருந்து நேர காலமெல்லாம் அதெல்லாம் சும்மா அம்மாச்சியில் எடுக்கிறதுன்னு அந்த காலத்தில் சொன்னது கிடையாது. இப்போ நான் இங்கேருந்து காலையிலேருந்து பொழுதுக்கும் எடுத்துக்கிட்டே போகிறேன். பொழுதோட கூட எடுக்கிறேன். அதெல்லாம் எப்போ போய் தேய்ச்சாலும் இருக்கும், எடுக்கலாம். சரி, இந்த மருந்து இதெல்லாம் சொன்னீங்கல்ல, இந்த ஈனக்கிடாரி சாணி, இந்த பச்சளை அப்படின்னு சொன்னீங்க, மஞ்சத்தூள், இதெல்லாம் எந்தெந்த அளவுல சேர்க்கணும்? இதெல்லாம் பறிக்கிறதுக்கு ஏதாவது முறை இருக்கா? இந்த மருந்தை சேர்த்து எவ்வளவு நாளைக்கு அது தாங்கும்? 4-5 நாளைக்கு வச்சுக்கிட்டு எடுக்கலாம். 4-5 நாளைக்கு வச்சுக்கிட்டு எடுக்கலாம். ஆமாம், எந்த இடவூரும் இருக்காது. 4-5 நாளைக்கு வச்சுக்கிட்டே அதை 3ஐயும் சேர்த்து வச்சு அழுத்துனா எடுத்துடலாம். அதே மாதிரி வந்துடும். இது இந்த மருந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது இந்த பத்தியம்லாம் சொல்லுவாங்கல்ல, நாட்டு எதுவுமே பத்தியம் இல்லை. இது தேய்ச்சி குளிச்சுட்டு போக வேண்டியது, அவ்வளோதான். அதாவது உடனே கிட்டா ஒன்றும் பண்ணாது. உடனே தேய்ச்சிட்டு உடனே குளிச்சுக்கலாம், எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இந்த மருந்து சேர்க்கறதுல சாணம் சொன்னீங்க, பச்சளை சொன்னீங்க, மஞ்சள் சொன்னீங்க. இந்த சாணமும் மஞ்சளும் எல்லாத்துக்கும் தெரியும். பச்சளை அப்படிங்கிறது கனப்பச்சளை. எப்படியாப்பட்ட வைத்தியர்களும் எந்த மருந்து சேர்த்தாலும் கனப்பச்சளை இது. இந்த பச்சளை தான் கனப்பச்சளை. இதை வச்சா தான் எந்த இதுவும் கணக்கி உள்ளது மருந்து சேர்க்க முடியும். இந்த பச்சளையை வச்சா தான் எந்த கணையும் எந்த மருந்தையும் சேர்க்க முடியும். அந்த பச்சளை இன்னொரு பச்சளை மூக்குத்தி பூண்டு மாதிரி ஒன்று இருக்கும், மூக்குத்தி மாதிரி பூக்கும். அது ஒன்று, இன்னொன்று இலையாக இருக்கும். 3ம் பச்சளையை சேர்த்து 3ஐயும் அரைச்சி ஈனக்கிடாரி சாணி சேர்த்து மஞ்சள் 3ஐயும் சேர்த்து அதை அரைச்சி எங்கள் தாத்தா ஓலைப்பட்டையில் எழுதியிருந்தார். அதை பார்த்த பிற்பாடு தான் நான் இப்போ இதெல்லாம் செய்கிறேன். நெஞ்சில் இதை 3ஐயும் அரைச்சி நெஞ்சில் கையை வச்சு முதுகில் அழுத்தினால் இந்த கனமுள் கப்புன்னு வெளியே வரும். அது மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளைகளுக்கு எந்த கோளாறும் வராது, நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் தாத்தா அதில் எழுதிருந்துச்சு. அதை வச்சு தான் நான் செய்கிறேன். எங்கள் வீடு அந்த காலத்திலேருந்து வைத்தியார் வீடு. நான் அவருடைய பேத்தி. நான் அது மாதிரி செய்கிறேன். நல்லது. சரி, இந்த பச்சளையில் இந்த கனப்பச்சளைன்னு சொல்கிறீங்கல்ல, அதில் மூக்குத்தி பூண்டு ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இன்னும் வேறு ஏதாவது இதில் இருக்குதா? 3 பிரண்டை இருக்குது. பிரண்டையிலையும் அந்த வகை இருக்குது. 3 பிரண்டை: கரும்பரண்டை, செம்பரண்டை, வெள்ளைப்பரண்டை, புளிம்பரண்டை. 4 புளியம்பரண்டையும் அதில் தான் சேர்க்கலாம். கணக்கு உள்ளதான் அது. புங்கங்கொழுந்தும் கணக்கு உள்ளது. இது 5மே கணக்கு உள்ளது. புங்கங்கொழுந்து, புளிம்பரண்டை, வெள்ளைப்பரண்டை, கரும்பரண்டை, செம்பரண்டை. 5 பிரண்டையும் கணக்கு உள்ளது. இந்த பச்சளையில் சேர்த்து தான் மருந்து சேர்ப்பாங்க. சரி, இந்த கனமுள் இருக்கிற குழந்தைங்களை நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அவங்க ஒல்லியாக இருப்பாங்க, அப்படியே கூணு மாதிரி இருக்குங்க. நல்லா நடக்க, செயல்பட, சாப்பிட எதுக்குமே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். அந்த பிள்ளை எதையுமே கொஞ்சம் கூப்பிட்டாலும் வாரதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த நிறம் சரியாக தெரியும். அது அந்த ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இந்த கனமுள் எடுக்கணும். எடுத்தாக்க அப்புறம் நல்லா நேராக நிமிந்து நல்லா இருப்பாங்க. அந்த இது எடுத்ததையுமே பிள்ளைய நல்லா ஆகிரும், எந்த இதுவும் பண்ணாது, நல்லா போயிடும். இந்த கனமுள் எடுக்கிறது ஏதாவது நாள் கணக்கு இருக்குதா? இத்தனை நாள் எடுக்கணும்? அம்மாசிக்கு எடுக்கிறது அந்த காலத்துல எல்லாம் எடுப்பா, எனக்கும் தான் தெரியும். ஆனால் இப்போ நான் எடுத்துருக்கிறதுனால காலையிலேருந்து நான் பொழுதோட வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டே ஊரில் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். பொழுதோடு எடுத்தாலும் வருது. அதெல்லாம் அந்த நாளுன்னு கிடையாது, எப்போ பார்த்தாலும் எடுக்கலாம்.
இல்லை இப்போ ஏதாவது மருத்துவத்துக்கு போனோம் அப்படின்னா மாத்திரை வந்து இத்தனை நாள் சாப்பிடணும், ஊசி ஆமா. இத்தனை நாள் அதெல்லாம் போடணும். அதெல்லாம் கணக்கு. இதுல கணக்கு இல்ல. அந்த மருந்த வச்சுக்கிட்டே 4 நாள், 3 நாள், 5 நாள் கொண்டு போய் வச்சிருப்பேன். திருப்பி வருவாக. "ஏன் லட்சுமி இங்க வா, முடியாத எடுத்து விடுன்னு" சொல்லுவாக. இங்க வாம்மான்னு கூட்டிகிட்டு வந்து அது காஞ்சு போயிருக்கும். அதை தண்ணியை தொளிச்சு விட்டு வச்சு தேய்ச்சா வரும். எடுக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் எந்த கிடையாது. பிரச்சனையும் கிடையாது. சரி, இந்த கனமுள்ள எடுத்ததுக்கு பிறகு அந்த குழந்தைங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கும்? அதுக்கு பிற்பாடு நான் சொல்ல வேண்டாம். நீங்களே பாருங்க. உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ அடுத்து ஒரு குழந்தைக்கு நீங்க கனமுள்ள எடுக்க போறீங்க. ஆமா. அதை இப்போ எல்லாரும் பார்க்க போறாங்க, அது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்படி தேய்க்கணும். இப்படி தேய்க்கணும் எல்லாருக்கும். இதுலயும் இருக்குமியா? இந்த வாரம் கிட்ட தேங்க. அழுவாயா கவுசியா கவுசியா தான் கவுசியா. அவதே இவ வந்து பேசுவா, அவ பேசாம முள்ள இருக்குடா நிறைய வருது. முதுகுல பாத்ரூம் போல கீரி பூச்சி எப்படி வந்துச்சு? அந்த மாதிரி இது வந்து இப்படி இப்படி புடுங்க. இப்படி புடுங்கணும். இப்படி 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 அப்பதான் அது வரும். இப்படி இதெல்லாம் எடுத்தாதான் இருக்கிறத இப்படி புடுங்கயா. இங்க வரு இங்க வரு இங்க வரு இங்க வரு. இப்படி இருக்குதா? இங்க வரு. இப்படி புடுங்கணும். அப்படி புடுங்கினாதான் ஒண்ணு ஒடியாரும். இல்லைன்னா அது அப்படியே இருந்துக்கும். கனமுள்ள எடுக்கிறப்போ குழந்தைங்களை வந்து கையாளுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா குழந்தைங்க வந்து அலறுவாங்க, நிறைய அப்படி இப்படின்னு செஞ்சிட்டு இருப்பாங்க. பெரும் பிள்ளையா இருந்தா பேசாம உட்காந்துருக்கும். அவங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது, பேசாம உட்காந்துருப்பாங்க. அந்த முதுகுல வந்து பூனை மயிர் இருக்கும். இந்த முள்ளு வந்து வலிக்காது புடுங்கையில. சும்மா வலுவலுன்னு முதுகுல இருக்கிற பிள்ளைகளுக்கு வலிக்கவே வலிக்காது. நம்ம வாட்டில் புடுங்கலாம், அது வாட்டில் உட்காந்துருக்கும். இந்த பூனை மயிர் உள்ள பிள்ளைகளுக்கு இதை புடுங்கையில அதுவும் சேர்த்து வரும் வலிக்கு. அதனால கத்துங்க. அது கத்துறதுனால விட்டுறக்கூடாது. ஒவ்வொருத்தம் முடியலைன்னா பேணுச்சு ஒரு சீப்பால கூட சீவி சீவி அப்படி தட்டி 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 விட்டு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி போயிருது. என்னால முடியாது, நீ உட்காரு நான் எடுக்கிறேன்னு போட்டு சீவி எடுக்கிறாங்க. அபாரமா அவ்வளோ இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரேதான் வந்துடும். இந்த மருந்தை தடவும் குப்பு குப்புன்னு எல்லாம் வந்துடும். ஆமா, ஒவ்வொரு பிள்ளைக்கு ரொம்ப இல்லாத பிள்ளைகளுக்கு கொஞ்சமா தான் இருக்கும். சரி, இந்த அப்படி சீப்பு போட்டு முதுகுல சீவுறப்ப எல்லாம் வந்துடும். இப்படி சீவனா வந்துடும். அதனால பிள்ளைங்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. சரி, இப்போ நீங்கள் இந்த மருந்து சேர்க்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சிரமப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நீங்கள் சொல்கிற இந்த மருந்தெல்லாம் எல்லா இடத்துலையும் பிடுங்கணும். இப்போ நேற்று எப்படி நேரம் தேடணும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இது வரைக்கும் எத்தனை குழந்தைங்களுக்கு இந்த கனமுள் எடுத்துருக்கிறீங்க? கனமுள்ளுக்கு எடுத்தது நான் வந்து 1000 நெருக்கி வரும். 1000 பேருக்கு எடுத்திருப்பேன் நான். எத்தனை வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அது 10 வருஷத்துக்கு இங்கிட்டு எடுக்கிறேன். 10 வருஷத்துல இருந்து தான் நான் அந்த ஓலமட்டையை பார்த்தது. என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் வெளியில் உள்ள ஆளுகளை வச்சு நான் எடுத்தது. எனக்கு தெரியாது. இந்த மருந்து போட்டியை எடுத்து 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 போடையில் ஓலமட்டை இருக்க போய் அதை எடுத்து எங்கள் தாத்தா அந்த காலத்தில் எழுதி வச்சுருந்துருக்காரு. என் மக வீட்டு பிள்ளைகளை நம்ம தேய்ச்சி பார்ப்போம்னு அதில் எழுதியிருந்த மருந்தை பிடுங்கி அதே மாதிரி வச்சு தேய்ச்சா இங்கே இருந்துச்சு. அந்த தேய்ச்ச உடனே அந்த பிள்ளைய ரெண்டுக்கும் அருள் மகளுக்கு இருந்துச்சு. அதனால அதில் இருந்து தான் நான் எடுப்பேன். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் இதெல்லாம் ஒரு மருந்தா, இதெல்லாம் போய் யார் இந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த இப்போதைக்கு இருக்கிற சொல்லுவாங்க பெற்றோர்கள் மத்தியில் இதுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு? வரவேற்பு என்ன, அது நல்லது தான். அவங்களுக்கு தெரியாதவங்க போயிட்டு போகிறாங்க, தெரிஞ்சவங்க எடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் செண்டு லட்சுமி, இன்னொரு 4 மாதம் 2 மாதம் போனதையும் திருப்பி வா லட்சுமி வந்து எடுத்துரு அப்படின்னு என்னை கெஞ்சுவாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு வயதில் நடந்து போனால் என்னை கூப்பிடுவாங்க. லட்சுமி கனமுள்ள எடுக்கிறியா? எங்கேப்பா மருந்தெல்லாம் சேர்த்தா தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். என்னால் இப்போல்லாம் முடியலை ஆமாம், இப்போ வேறு பிள்ளைகளை பிடிச்சி எடுக்க சொல்லுவோம். அவ்வளோதான். நான் தெரியாதவங்களுக்கு தெரிய செய்கிறேன். என்னால் இனிமேலும் முடியலை. இப்போ இந்த மருந்து பிடுங்கிறது, மருந்து அரைக்கிறது எல்லாமே நீங்களே பண்ணிக்கிறீங்களா, இல்லை யாரும் உதவியால் வச்சுருக்கீங்களா? நானே வந்து இந்த அம்மியில் வந்து 20-30 அம்மி அரைக்கணும். உரம் மருந்து அம்புட்டும் நானே செய்வேன். ஜலி மாத்திரை சைதாமது கடையில், கீரனூரில் வாங்குவேன். மணப்பாறையில் சிங்கு கடையில் வாங்குவேன். சளி மாத்திரை எல்லாமே எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா செத்து போச்சு, அது வரைக்கும் எனக்கும் தெரியாது. எங்கள் அப்பா சொல்ல நான் சளி மாத்திரை ஆயுர்வேதி மாத்திரை அரைச்சேன். அப்புறம் உரம் மருந்துக்கு என்னென்ன மருந்தையா அப்படின்ட்டு வாயானுச்சு. பூரா மருந்தெல்லாம் எங்கள் அம்மாளுக்கே பிடிக்காந்து நான் கொடுப்பேன். அதனால எல்லா மருந்தும் எனக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த மருந்துகளை விட இதை விட 8 பங்கு கூட இப்போ எனக்கு மருந்து தெரியும். எல்லா மருந்தையும் பிடிச்சி கிராந்தி நியாயமெல்லாம் எங்கள் அம்மாலாம் வச்சது கிடையாது. நான் தான் வச்சு அங்கேருந்து விதையை கொண்டாந்து உரி இங்கே போட்டு கோயிலுக்கிட்ட உட்காந்து ஆஞ்சலக்கில் கோயிலுக்கிட்ட போட்டு இப்போ கோயிலேருந்து இன்னாசியார் கோயிலேருந்து நம்ம ஊர் வரைக்கும்
அந்த விதை ஓட்டது முளைச்சிக்கிச்சு. எங்கே பார்த்தாலும் இப்போ அது இருக்குது. ஏன்னா இப்போ இந்த நாட்டு மருந்துல வந்து இந்த மூலிகைகள்லாம் கிடைக்கிறதுங்கிறது மூலிகையெல்லாம் ரொம்ப எல்லா சிரமமா மருந்துமே இருக்குது. அது எல்லா இடத்துலயும் எனக்கு கிடைக்காது. தெரியும். மூலிகை மருந்து நான் மருந்தரைக்க போகிறதுனால எந்த மூலிகையும் எனக்கு தெரியும். நான் முடிஞ்சவங்களுக்கு சொல்லி தருவேன். யாரும் பழகிக்கிட்டாங்கன்னா பழகிக்க. நான் இது சொல்லி இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா தரேன். நாட்டு மருந்து வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அது ஜலி மாத்திரை, வகுர்வேதி மாத்திரை அரைக்கிறது, உரம் மருந்து எல்லாம் 300 பச்சலையை நெருக்கி பிடுங்கணும். பட்டை பூரா பிடுங்கணும். நாவலை, நல்லவலை, இண்டம்பட்டை, காத்தட்டி பட்டை, பெருமரத்து பட்டை, முருங்கைப்பட்டை, இம்புடு பட்டை சேர்க்கணும். அம்புடும் பட்டையும் கொழுந்தா அப்பக்கோவை பேமரட்டி, நொச்சி, புங்கந்தலை, சங்கந்தலை, கிராந்தி நாயம், பொடுதலை, இப்படி அப்பக்கோவை பேமரட்டிங்கிறது இப்போ இந்த இலக்கிலையெல்லாம் பேமரட்டி கிடையாது. ஆரியூர் போகிற வழியில் கிடக்குது ரோட்டில். அங்கே பஸ்ஸில் போகையில் பார்க்குறதுனா அங்கே இருக்குது. அந்த மாதிரி அந்த பேமரட்டியெல்லாம் சாமானியப்பட்ட மருந்து கிடையாது. எல்லாமே சேர்த்து கொழுந்துகளாக பிடுங்கி கணப்பச்சலை எல்லாம் பிடுங்கி நான் இதுக்கு கணப்பச்சலை எத்தனை நான் தான் முதவே கூட சொல்லியிருக்கிறேன். புளிப்பரண்டை, நல்ல பிரண்டையில் வந்து கரும்பரண்டை, செம்பரண்டை, வெள்ளை பிரண்டை, பிரண்டையிலேயே 4 புளிம்பரண்டையோட 4 பிரண்டை இருக்குது. அதெல்லாம் வச்சோம்னா கனையும் எடுத்துரும். என் மருந்து உரம் மருந்து ஊற்றுனவுங்க வேறு மருந்தை தொடவே கூட மாட்டாங்க. இதை ஊற்றுனா அப்படி நல்லா போயிடும். இந்த பிள்ளைகளுக்கு எந்த இதுவுமே வராது. சளி மாத்திரையை கொடுத்து வகுர்வேதிக்கு கொடுத்து வெளியாக்கணும். அப்புறம் இந்த உரம் மருந்தை உரைச்சி ஊற்றுனாக்கா அந்த பிள்ளைகளுக்கு நல்லா போயிடும். இது நிறைய பேருக்கு என் மருந்துலேயே எல்லா பேரும் என்னைய கண்டா, லட்சுமி இங்கே வா, டீ குடி, எதையும் செய்யுன்னு எனக்கு இன்னமும் என் மருந்தாலையும் நேர வரைக்கும் எந்த லக்கில் நின்னேன்னாலும் எனக்கு இன்னமும் செல்வாக்குதேன். ஊர் பிள்ளைய பூராவும் இன்னும் என் வீட்டில் இருமா, உனக்கு என்னம்மா வேணும், நான் செய்கிறம்மான்னு எனக்கு செய்கிறாங்க. எனக்கு எந்த இடகூரும் கிடையாது. எந்த பக்கம் திரும்பினேன்னாலும் எனக்கு செய்வாங்க. என் எல்லாருமே என் பிள்ளைகளாக வச்சுருக்கேன். எல்லாமே எனக்கு செய்வாங்க. எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகளாக மதிப்பேன். ரொம்ப சந்தோஷமா. நீங்க வந்து ஒரு நடமாடும் மருத்துவர் மாதிரி இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். மருத்துவரே தான், டாக்டர் தான். பிள்ளைகளே நான் 10,000க்கு மேலே எவ்வளவு பேருக்கு நான் பிரசவம் பார்த்துருக்கேன். நான் பிரசவம் பார்த்ததுக்கு பேரம்பேத்தி எடுத்துருச்சுங்க. அவங்க உள்ளையெல்லாம் அவ்வளோ பிரசவம் பார்த்தது கலைவாணிக்கிட்ட இருந்தே டாக்டராக பக்கத்தில். அது எடுக்க முடியாத, கலைவாணி எடுக்க முடியாத பிள்ளையெல்லாம் நான் எடுத்தவ. குறுக்கே கிடக்கிறத எடுக்க மாட்டாங்க. சம்மணம் போட்ட பிள்ளைய எடுக்க மாட்டாங்க. கையை கொடுத்து காலை பிடிச்சி இழுத்து, இன்னொரு காலை பிடிச்சி இழுத்து, கைச்ச பிரண்டையும் எடுத்து கால் புறவையாக எடுத்துருவேன். சம்மணம் போட்ட பிள்ளைய இந்த இருக்கிறேன், வந்து பாருங்க. பொய்யா இருந்தாக்க செருப்பால் அடிங்க, வந்து பாருங்க. அந்த பையன் இன்னமும் கோலாக தான் நடக்கிறேன். கல்யாணம் பண்ணி பிள்ளையெல்லாம் இருக்குது. அப்போ இன்னும் அப்படித்தான் நடப்பேன். அந்த மாதிரி அவ்வளோ பிள்ளைய நான் பிரசவம் பார்த்தவ. அப்புறம் அம்புட்டு பிள்ளைக்கு மருந்து கொடுத்தவ நான். ஆனால் இப்போ வந்து இந்த பிரசவம் பார்க்குறதுல வந்து இப்போ எல்லாருமே மருத்துவமனைக்கு தான் உடனே போயிடுறாங்க. அதாவது அதை எனக்கு அரசாங்கத்திலிருந்து எனக்கு ஆர்டர், இனிமேலும் நீ பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும். லட்சுமி, நீ இனிமேல் வந்து ஏரியாவில் நான் ஏரியா நர்ஸாக என்னை போட்டிருந்தாங்க. அதனால இனிமேல் நீ ஏரியா நர்ஸும் பார்க்க வேண்டாம். அவ்வளவு பேரும் வந்து அரசாங்கத்தில் தான் பார்த்துக்கணும். அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும். நீ பார்த்தீங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் இல்லை, சரி பார்க்காத அப்படின்னு நான் இன்னொரு வரைக்கும் பார்க்கறது இல்லை. ஆமாம், அரசாங்கத்தில் நான் இருந்தேன். அரசாங்கத்தோட அந்த கட்டளையை நீங்கள் ஏற்று அதை மதித்து நடக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சரி, இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பிரசவம் பார்த்துருக்கீங்க? 10,000 கூடவே இருக்கும். கூடவே ஒரே வீட்டில் 10 பிள்ளை பார்த்துருக்கேன் நான். ஆய்க்கு பார்த்து, பிள்ளைக்கு பார்த்து, அது விட்டு பிள்ளைக்கு பார்த்து, அப்படி பார்க்கறது. எத்தனை வருஷமா அதை பார்த்துட்டு இருக்கீங்க? என் மகன் சின்னவன் பிறந்தது 77ல் பிறந்தேன். தை மாதம் 13ஆம் தேதி பிறந்தேன். அதுக்கு முதவே நான் ட்ரைனிங்கில் போய் சேர்ந்ததுலேருந்து பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிரசவம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த பயிற்சியெல்லாம் யார் கொடுத்தா? எங்கே போய் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க? விராலிமலையில் கலைவாணி, ஞானசேகரன், பெரிய டாக்டர், செவிட்டு டாக்டருன்னு அவருக்கு பேர் என்னமோ தெரியலை. ஞானசேகரன், கலைவாணி, வசந்தா, புஷ்பலீலா, இவங்கக்கிட்ட நான் ட்ரைனிங் கற்றுக்கிட்டேன். பரவாயில்ல, தொடர்ந்து ட்ரைனிங் சொல்லி தந்தாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பிரசவத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அதை விட்டு எவ்வளோ நாள் ஆச்சுமா? விட்டு அரசாங்கத்தில் இப்போ அதுவுமே 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அது மாதிரி பார்க்காத என்ன பிற்பாடு நான் பார்த்ததே இல்லை.
சரி, சரி. சரி, நீங்க ஏதாவது இந்த பிரசவம் பார்த்தப்போ, ஏதாச்சும் உங்களுக்கே மெய்சில் இருக்கிற வகையில நிறைய விஷயம் நடந்திருக்கும். அதாவது காப்பாத்த முடியாத சூழல்ல ஒண்ணு சொல்லியிருந்தா கூட, அத நீங்க காப்பாத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு. காப்பாத்திருக்கிறேனா? நிறைய பிரசவங்கள்ல ஆமா. குழந்தைங்கலாம் வந்து இந்த இறப்பும் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கும். அதையும் நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரைனிங் படிச்சதுனால உயிரே இல்லாம சும்மா பிறக்குது கீழே. கீழே பிறந்த புள்ளைய காலை மேல இப்படி புடிச்சு, கால்ல அடிச்சு, குண்டில அடிச்சு, பொட்டனில அடிச்சு, இங்கே அடிச்சு, இங்கே அடிச்சு, இங்கே அடிச்சு, இங்கே அடிச்சு, இங்கே அடிச்சு, இங்கே அடிச்சு 3 தரம் அடிச்சு சட்டேர்னு அடிச்சு கீழே போட்டு நெஞ்சில ஒரு அடி ஓங்கி சட்டேர்னு அடிப்பேன். ஹான்னதையும் அழுகும் புள்ள காப்பாத்திருக்கேன். அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆமா, எத்தனை புள்ள அதே அந்த மாதிரி எடுத்ததே 100 புள்ள இருக்கும். நான் எடுத்தது ரொம்ப உயிரே இல்லாம கிடக்குற மாதிரி இருக்கும். இது மாதிரி செஞ்சேன்னா பழத்துக்கும் ரொம்ப ஆன்னு அழுகும். அப்புறம் அந்த நெஞ்சில் அடிக்கையில தொண்டை விட்டுரும். ம். இந்த பக்கம் இங்க இருந்து அடிச்சு கீழே போட்டு டக்குன்னு அடிச்சதையும் ஆன்னு அழுகும் புள்ள. அப்படியெல்லாம் நான் காப்பாத்திருக்கேன். சரி. உங்களுக்கு இந்த பயிற்சி எப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துறப்போ, உங்களுக்கு இந்த மருத்துவர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆதரவு எல்லாருமே என்னைய பார்த்தாக்கா லட்சுமியா இங்கே வா இங்கே வா, இல்லை யாராக இருந்தாலும் என்னை பார்த்தா கூப்பிடுவாங்க, என்னையோட பேசுவாங்க, எனக்கு நல்லது செய்வாங்க. எல்லா இதுவும் எனக்கு பிரசவத்தை பற்றி தெரியும், பார்த்துருக்கேன். இந்நேரம் வரைக்கும் இவ்வளவு பிள்ளை பார்த்தவனா. அம்புடு பிள்ளைக்கும் மருந்து கொடுப்பேன், அம்புடு பிள்ளைக்கும் கணமல் எடுப்பேன், எல்லாமே நான் செஞ்சவன். இப்போதைக்கு இந்த பிரசவம் அப்படிங்கிறது எவ்வளோ நவீனம் வந்துருச்சு. இப்போ ஒரு அறுவை சிகிச்சை 5 செஞ்சு ரூபா தான் எனக்கு கொடுப்பாங்க பிரசவத்துக்கு. அப்போதைக்கு ஆமாம், 5 ரூபா தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ரொம்ப நாள் சென்று 1 வருஷம் 2 வருஷம் சென்று 10 ரூபா, அதுக்கு பிற்பாடு 15 ரூபா, இப்படி இருந்துச்சு. நீங்க கடைசியா பிரசவம் பார்க்கும்போது எவ்வளவு அதிகபட்ச தொகை உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 500 கொடுத்தாங்க. 500 ரூபா கொடுத்துருக்காங்க. 500 ரூபா கொடுத்து சீலை எடுத்து கொடுப்பாங்க. சீலை எடுத்து கொடுத்துட்டு 20 ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க. 40 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 12 ரூபா, 10 ரூபா, 2 ரூபா. ஒவ்வொருத்தர் ஏழ்மையா இருக்கிறவங்க கிட்ட காசு வாங்க மாட்டேன். இருந்தாலும் மனிதாபிமான முறையில நீங்க நிறைய அதை நான் செஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருந்திருக்கீங்க. ஆமா, அதுக்கு நல்லா இருக்கட்டும்னு மக்கள் பூராவும் என்னைய கண்ட கடவுளுக்குமே சொல்றேன். நான் எப்படியாப்பட்ட மனுஷங்கிறது அந்த மக்களுக்கு தான் தெரியும். என்னை கண்டவங்க யாரா இருந்தாலும் கையெடுத்து கும்பிடுவாங்க. டாக்டருமாம்பாங்க முதல்ல எல்லாம். ம்ஹும். இப்ப இல்ல, விட்டுட்டாங்க. இப்ப லட்சுமி இப்பதான் நீங்க பிரசவம் பாக்குறது இல்லைன்ட்டீங்களே. இல்ல, இப்ப லட்சுமி நல்லா இருக்கியா, வா லட்சுமி வா டீ வச்சு சாப்பிடுவா, சத்திரத்துல கண்டா சும்மா இருக்கிற இடத்துல சாப்பிட்டு போ லட்சுமி சொல்லுவாங்க. வண்டியில போகணுமா, இரு நின்று இந்தா இதை கொண்டு போய் அம்மாச்சியை கொண்டு விட்டுட்டு வாடா அப்படின்னு வண்டியில கொண்டாந்து விட்டுட்டு வருவாங்க. இடையில இது எல்லாமே எதுவுமே இருக்குது. இது எல்லாமே உங்களோட சேவைக்காக கிடைச்சது பாராட்டு, பரிசு மாதிரி எனக்கு பாராட்டு. எல்லா பிள்ளைகளும் என்னை நல்லா வச்சுக்குவாங்க. சரி, இப்பவும் கூட இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களை யாராவது கூப்பிடுறாங்களா? இப்ப கூப்பிட மாட்டாங்க. ஏமா? மருந்து கொடுக்கறதுக்கு தான் கூப்பிடுவாங்க, பிரசவத்துக்கு தான் கூப்பிடுறது இல்லையா, ஆஸ்பத்திரி கொண்டு ஓடுறாங்களே, கொண்டு போயிடுறாங்க. இப்ப கூப்பிட மாட்டாங்க. சரி, இப்போ இந்த மருந்து கொடுக்கறதுக்கு, இந்த கணமுள் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்போ உங்களை யாராச்சும் எங்க கூப்பிட்டாலும் நீங்க போவீங்களா? எங்க கூப்பிட்டாலும் போய்த்தேன் ஆனே இந்நேரம் வரைக்கும். ம். ஆமா, ஆட்டுக்குட்டிக்கு கூட குட்டி போடலன்னா என்னையதான் வந்து கூட்டிட்டு போவாங்க. ரைட்டு. சரி, இப்போதைக்கு இப்போ வரைக்கும் இப்போ இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போவும் நம்ம லட்சுமியை கூப்பிடலாமா, இப்போ நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு கணமுள் எடுக்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போவீங்களா? கூப்பிட்டாங்கன்னா போவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன், ரொம்ப வெளியிலலாம் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில இந்நேரம் வரைக்கும் போறதில்லை, என்னால முடியலை. அதனால கேட்குறோம். கண்ணும் சரியில்லை, அதனால நான் இப்போ இந்த ஈனக்கிடாரி சாணி கிடைக்குது இல்லை. சரி, இங்கே வந்தால் தான் எடுக்கலாம். மருந்து அரைக்கிறதுக்கும் சரி, எதுக்காக இருந்தாலும் கணமுள்ள எடுக்கிறதுக்குமே ஈனக்கிடாரி சாணி இல்லாமல் எடுக்க முடியாது. அதனால இப்போ நான் எடுக்கிறது இல்லை, பேசாமல் இருக்குது. யார் கேட்டாலும் நான் என்ன பண்ணட்டும், ஈனக்கிடாரி சாணி எடுத்தா சரியா அப்படின்னு. சரி, இப்போ இந்த ஈனக்கிடாரி சாணி அப்படிங்கிறீங்கல்ல, அப்படின்னா என்ன? அது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. எருமை மாடு போடுற ஒட்டை மாடு, அது கிடா மாட்டு சாணியை எடுக்கக்கூடாது, கண்ணு போட்ட சாணியும் எடுக்கக்கூடாது. அந்த கண்ணு போடாத கண்ணுக்குட்டி சாணி எடுத்தாத்தான் அந்த வகுர்வேதி மாத்திரை அரைக்கலாம். அதை அந்த முத்து அம்புட்டு நஞ்சு, நீர்வள முத்து நஞ்சு. அதனால அந்த சாணியை கரைச்சி தண்ணியை கொஞ்சம் கொத்த நல்லா அம்புட்டு சாணிக்கு போட்டு கரைச்சி அதுக்குள்ளே அந்த முத்தை போட்டு எரிய விட்டு நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் பொங்க எரிய விட்டு வெந்துடும். அதுக்கு அந்த முத்தாகப்பட்டதும் மணக்கும் கமகமன்னு. அப்போ எடுத்து கீழே வாசலில் ஊற்றி விட்டு எல்லாத்தையும் தண்ணியை தொளிச்சு விட்டு, பச்சை தண்ணியை எல்லா முத்தையும் பொறுக்கி ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்து அதை உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற நஞ்செல்லாம் எடுத்து
அதுக்கு பிற்பாடு அதுக்கு கடுக்கா குங்குளியம் பழைய சோறு 2-3 சோறு 3 சொட்டு நல்லா அரைச்சி உருட்டை போகிறப்ப ஒரு தண்ணி அப்படி தொட்டு 1 சொட்டு 2 சொட்டு 3 சொட்டு அவ்வளவுதான் தண்ணி. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துட்டு இவ்வளவு நேரத்தில் கடுக்காத்தூள் வைக்கணும், இவ்வளவு நேரத்தில் குங்குளியம் வைக்கணும், இவ்வளவு நேரத்தில் தண்ணி ஊற்றணும், எல்லாம் சேர்ந்து அரைச்சி ஒரு தரம் அரைக்கணும், வச்சிடணும். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மறுக திருப்பி அரைக்கணும். அது நல்லா ஆற விட்டி அரைக்கணும். மறுக திருப்பி அதே மாதிரி வச்சுருந்துட்டு அரைக்கணும். 7 சாமம் அரைக்கணும். இந்த மருந்து 7 சாமம் அரைச்சா தானா அந்த மருந்துக்கு பவர். எங்கள் அப்பா சொன்னது அதே மாதிரி நான் செஞ்சேன். அதனால தான் என் மருந்து விற்கும். எங்கேயா இருந்தாலும் கல்யாணம் பண்ணினவுகள்லேருந்து பெரிய பெரிய பயலுக பூரா கடை வீதி உள்ள பயலுக பூரா வாங்கி ஒவ்வொரு பையங்கள்லாம் இந்த மாத்திரை தான் சாப்பிடும். குடம்பாலூர் சத்திரம், விராலிமலை, இழுப்பூர், அன்னவாசை, இப்போ புதுக்கோட்டையில் இருக்கிற புதுக்கோட்டை பூரா என் மையம் அங்கே கொடுக்குறேன். எல்லா இடத்துலையும் இந்த மருந்து சாப்பிட்றவங்க எங்கேயா இருந்தாலும் தேடி வந்து என்கிட்ட வாங்கி போவார். கொடுப்பேன் இந்நேரம் வரைக்கும். இன்னுமே என்னால் அரைக்க முடியலை. என் வீட்டுகளில் ஒரு மருந்து அரைக்கிறதுக்கு இந்த மருந்தை நீங்கள் அரைங்க, நான் வா சொல்லித்தரேன் அப்படிங்கிறேன். அப்பா அது ஒரு புள்ள ஓவியமாக வளர்க்குறாங்க. அதில் எதையாச்சும் நம்ம வச்சு கலந்து அரைச்சி இல்லைன்னா ஒன்றை வைக்காம விட்டு நஞ்சு எடுக்காமல் விட்டு பண்ணி நான் அரைச்சோம்னா நம்மளை கொன்று விடுவாங்க. அந்த புள்ளை போச்சுன்னா நம்மளை சும்மா விட மாட்டாங்க. நான் மாட்டேன்டா சாமின்னு அரைக்க மாட்டேங்கிறாங்க. நான் என் புட்டோ சொல்லி பார்க்குறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. நிறைய தகவல்கள் எங்களுக்காக இந்த நேர்காணலில் கொடுத்தீங்க. ஆமாம், உங்களுக்கு உங்களோட நாங்கள் சேனல் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறோம். நானும் அதே மாதிரி நன்றி. என் பேர் லட்சுமி. நான் அவ்வளவெல்லாம் பார்த்தேன் கொண்டேன். இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியலை. ஒரு ஃபோன் நம்பரே கொடுத்தாலும் அங்கெல்லாம் நான் போகணும். அதெல்லாம் வேண்டாம், என்னால் முடியலை. நன்றி, வணக்கம்.